அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 33,556 வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டிசம்பரில் வரதை வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். போஸ்ட் வைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேட்டகரி 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்பது இந்த டிசம்பரில் அறிவிப்பு வரதா சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக டேட் நமக்கு தெரியல. இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளவே இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்த் சைடு அதாவது ஹிந்தி சேனல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இந்த கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேட்டகரி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்றத நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1க்கும் 3க்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ டிகிரி அப்படின்னா பல்வேறு விதமான டிகிரிக்குமே எலிஜிபிளாக இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக இருப்பீங்க. பிகாம் இல்லை வேறு ஏதாவது சம்திங் டிகிரி ஹோல்டருக்கு நிறைய விதமான போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிகிரி வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் கேட்டகரிக்கு மட்டுமே ஒரு பல்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி போஸ்ட் வைஸ் ஜோன் வைஸ் கேட்டகரி 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 2க்கு மேனேஜர் கேட்டகரியிலும் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6,221 அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பாருங்கள் ஜென்ரல் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கோட்டா இருக்குது, ஹிந்திக்கு மேனேஜருக்கு இருக்குது, சிவிலுக்கு இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நிறைய விதமான கேட்டகரி இருக்குது. இதில் வந்து 6,221 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சதன் ஜோனில் வரும் இல்லையா, அதுலேயுமே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது போஸ்ட் வைஸ் ஜோன் வைஸ் கேட்டகரி 3க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே அசிஸ்டன்ட் கேட்டகரி தான். அசிஸ்டன்ட் கிரேட் 1, 2, 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் கேட்டகரியுமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ரைட்டா? ஆல் இண்டியா சம்மரின் போட்டு இதுக்கும் ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒட்டுமொத்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 27,345 இருக்குது. இது வந்து கேட்டகரி 3க்கு வர்றது. கேட்டகரி 2க்கு வந்து 6,000 சம்திங் இருந்தது. ஸோ இது இல்லாமல் கேட்டகரி 1 வரும், கேட்டகரி 4 வரும். இந்த 4 எலிஜிபிளானு கிடையாது. இது நிறைய விதமான போஸ்ட் வரும். இங்கே பாருங்கள் ஸ்டீனோ போட்டிருக்கு. ஸோ ஸ்டீனோ முடிச்சவங்களுக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. இங்கே பாருங்கள் இங்கே குக்கு போட்டிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ வந்து 10th இந்த மாதிரி 8th முடிச்சவங்க 10th மேக்ஸிமம் 10th முடிச்சவங்க எலிஜிபிளாக வருவீங்க. இங்கே பாருங்கள் டிரைவிங் நர்ஸ் கேட்டகரி இருக்குது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிறவங்க எலிஜிபிள் ஆவீங்க. நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் படித்தவங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. சிவில் பாருங்கள் சிவில் போட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் பல்வேறு விதமான டிகிரி டிப்ளமோ டைப்பிங்கு முடித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு பல்கான வேக்கன்சியோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ரைட்டா? நீங்கள் ஒரு ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10% 5% சேஞ்ச் பண்ணிடுவாங்க. மற்றபட்டுக்கு எல்லாம் அதே பேட்டர்னில் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்ஜிடி, எம்டிஎஸ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த தேர்வுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன, இது மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பரில் வரும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ரைட்டா? மற்ற விவரங்கள் கண்டிப்பாக சில பேர் வந்து ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும், மற்ற விவரம்லாம் கேட்பீங்க. அதை டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த விவரங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.